ஏற்கனவே நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலி திருந்துட்டாளா, திருந்தலையா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான சம்பவத்திலயும், அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடுது. அதே மாதிரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வசந்த் இருந்துட்டு எங்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா கிளம்பி வந்து தன்னோட வொர்க்குக்காக வந்து போயிருக்கான். அதாவது இந்த மாரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் வொர்க் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா இருங்க ஆன்டி. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க. டேப்லெட் வந்து சாப்பிடுங்க. நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து கிளம்பி போனான். ஆனா போனவன் வந்து போயினா நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி பல விஷயங்கள சொல்றான். ஒரு சில ஆதாரங்களையும் வந்து குடுக்குறான். இது எல்லாமே வந்து போயினா நம்ம இலக்கியாவுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இப்போ நம்ம வசந்த் சொல்லக்கூடிய உண்மைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது வேலைக்கு போன வசந்துக்கு என்ன ஆதாரங்கள் கிடைச்சது, என்ன டீடைல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இந்த அஞ்சலி வந்து போயினா திருந்திட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணாங்க. கடைசியில அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா இப்போ பைரவி வந்து போயினா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம வசந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எவிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போறான். இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஞ்சலிய பத்தியும் இந்த பைரவிய பத்தியும் 2 பேரும் கூட்டா சேர்ந்து இப்படி கும்மி அடிச்சிட்டு இருக்க விஷயத்த நம்ம வசந்த் தெரியப்படுத்தினா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரா வந்து அவங்களோட வொர்க் விஷயமா வெளிய வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை அப்படிதான். வெளிய எங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. "என்னது பைரவி ஆன்டி மாரியே இருக்கே! எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நின்னுட்டு இருக்காங்க இங்க?" அப்படின்ற மாரி வந்து நினைச்சு பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசந்த் இருந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறான். எஸ்எஸ்கேவ பார்த்ததும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்திருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னாலே, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள், ஏது ஏது பிரச்சனைகள், எது எது நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரிஞ்சுக்குவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா ஒரு ஃபோன எடுத்து வீடியோ அங்க நடக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி அவ வாயாலேயே வாக்குமூலம் எல்லாத்தையுமே குடுத்துட்டு இருக்கா. இந்த மாரிலாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சலிய இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தான் பிளானே. அஞ்சலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனையும் சால்வ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது ரேவதிய பத்தின விஷயங்கள இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரவி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம இலக்கியாவ டார்கெட் பண்றதுக்காக இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் இருந்துட்டு அக்கா நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோவ பாருங்க. அஞ்சலி, எஸ்எஸ்கே, பைரவி 3 பேருமா சேர்ந்துகிட்டு தான் இந்த ஒரு ஆப்பரேஷனயே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே திருந்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யாருமே திருந்தவே இல்ல. முக்கியமா அஞ்சலி சுத்தமா திருந்தவே இல்ல. நம்பிடவே நம்பிடாதீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.